இதான் சார் உங்களுடைய ஜாதகம். தனுசு லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை போகுது. சோ குரு தசையில் புதன் புத்தி போன 2024 ஆகஸ்ட்ல இருந்து புதன் புத்தி திருமணத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு. சோ குரு தசையில் புதன் புத்தி, ஜாதகத்தில் குரு உச்சமாகி லக்னத்துல ராகு இருந்து நல்லா நிக்கிறார். அஷ்டம ஸ்தானத்துல லக்னாதிபதி மறைஞ்சிட்டார்னு எடுத்துக்க வேண்டாம், சிறப்பா நிக்குது. தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் சந்திர அதியோகத்துல சூப்பரா நிக்குது. சனி குரு நேரடி பார்வை, இந்த இடத்துல குரு தான் வெற்றி பெறும் கிரக வலுவுல. ஏன்னா குரு உச்சம், சனி மூலத்திரிகோணம் இல்ல, ஆட்சி மட்டும்தான். இதுவும் நல்லா தான் இருக்குது, கெடுபலங்கள் இல்ல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் புத்தி. சோ புதனோட வீட்டில் புதன் நீச்சம். புதன் நீச்சமா நீச்ச பங்கம். சோ கன்ஃபார்ம் மேரேஜ் சார், இந்த வருடம் உண்டு சார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான குரு பெயர்ச்சி தான் சார், கன்ஃபார்ம் உண்டு. திருமண வரன் வந்து சேரணும். ஓகேங்களா? அதுவும் பாருங்க புதன் 26 இந்த வருட இறுதியில மேரேஜ் கை கூடும். சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன? அதானே கேள்வி, வேற என்ன சார்? யாருக்கு சொன்னதே மறந்துட்டேன். ஆனந்தராஜ் சார், மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அத சொல்லியா முதல்ல அப்படிங்கிறாங்க. மேரேஜ் எல்லாம் புரியுது எனக்கு, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படிங்கறதான் கேள்வி. சோ உங்க சுக்கிரன் செவ்வாய் 5ஆம் பாவகாதிபதி சேர்ந்து நிக்குது. சுக்கிரன் 3, செவ்வாய் 24, கேது 28, குரு சேருது. அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் சார் வருது. சரிங்களா? இங்க புதன் 26, சனி 13. ஓகே, அதனால புதனும் பாதிப்பு. சுக்கிரன் உங்களுக்கு முதல் 3 டிகிரில தான் நிக்குது. 7வது பாவகடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிக நெருக்கத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மிக நெருக்கத்துல இடைவெளி இருக்கு. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா அந்த செவ்வாய் 5ஆம் பாவகாதிபதி இணையுது அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் அமையும். சரிங்களா? நன்றி.